ஸ்டுடியோஸ், ஆக்டர் ஸ்டுடியோஸ், பிரிசம் அண்ட் பிக்சல்ஸ் என்ற விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பத் துறையில் 700 படங்களுக்கு மேல் பணி செய்தவர். முதல்வன், அந்நியன், சந்திரமுகி, சிவாஜி என்ற நீளும் வெற்றி பட பட்டியல். தன் முதல் படைப்பில் இந்தியா எப்போதும் பயங்கரவாதத்தை தூண்டுவிக்காது, எதிர்த்து வலிமையாக நிற்கும் என்று ரெட் ஃப்ளவர் படத்தின் மூலம் ஆணித்தரமான அழுத்தமான கதை சொன்ன அறிமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களை உங்கள் முன் செல்வாக்கு பேச அழைக்கிறோம். எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஹீரோவுடைய கண்களையும் நம்ம ப்ரொடியூசர் மாணிக்க சாருடைய கண்களையும் தயவு கொண்டு பண்ணார். அப்புறம் சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க விஷால் சார், அப்புறம் வாசு சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே உங்கள் அன்பு ரொம்ப பெருசுன்னு தெரியுது. இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெட் ஃப்ளவர் இது 2047 பார்த்தீங்கன்னாக்கா மஹல்கன் டைனஸ்டின்னு ஒன்று சுப்ரீம் பவர் ஆகிடுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் எல்லா நாடுகள் மேலேயுமே டேக்ஸ் போடுறான். அந்த டேக்ஸ் இன்றைக்கி வந்து அமெரிக்கா டேரிஃப் போடுற மாதிரி. அப்போ அந்த டேக்ஸை பே பண்ணாத நாடுகள் மேலே ஜஸ்ட் இன்வேட் படையெடுப்பான். அதே மாதிரி அவன் இந்தியாவுக்கும் அந்த இதை போடுறான். இந்தியா போடும்போது என்னன்னாக்கா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை எதிர்க்குது. அப்போ இந்தியன் யங் விமன்ஸ் மற்ற கண்ட்ரிஸ்லாம் வேலை செய்வாங்க, அவங்க எல்லாரையுமே அவன் வந்து கேப்சர் பண்ணி அப்யூஸ் பண்ணி கொள்கிறான். இவருடைய இந்த அட்ராசிட்டியை நொறுக்கிறதுக்கு இந்தியா அரசாங்கம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை அணுகுது. அந்த இயக்கம் பேர் தான் ரெட் ஃப்ளவர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இதில் ஹீரோ சார் வந்து டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க, அண்ணன் தம்பியாக பண்ணியிருக்காங்க. ஹீரோடைய அவங்க ஃபேமிலி என்னன்னாக்கா அது ஒரு ஆர்மி ஃபேமிலி. ஸோ அந்த ஆர்மி ஃபேமிலியில் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப பேஷன், ரெண்டு பேருமே திரும்ப வந்து இந்தியாவுக்காக சர்வீஸ் பண்ணுவாங்க. ஒரு கடத்தில் தான் தெரியுது அது வந்து அண்ணன் வந்து செலக்ட் ஆகிருக்கா, தம்பி செலக்ட் ஆகலாம் எனக்கு தெரிய வருது. அது அவங்க ரெண்டு பேருக்கு அண்ணன் தம்பின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பெட்ரையல் துரோகம் ஆகிடுது. ஸோ இது வந்து கிளைமேக்ஸில் வந்து எப்படி போகுதுனாக்கா அண்ணன் தம்பி ரெண்டு பேர். அப்போது ரெண்டாவது தம்பி பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஆப்போசிட் சிண்டிகேட் மால்கம் டைனஸ்டி சிண்டிகேட்டை சேர்ந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக திட்டமிடுறான். அண்ணன் வந்து ஒரு சீக்ரெட் சர்வீஸில் இருக்காரு. ஸோ கடைசியில் இந்தியா வந்து எப்படி வல்லரசாக இருந்து இதை முறியடிக்குது. அப்புறம் இவருடைய ஹீரோ வந்து தம்பி இதை எப்படி ஜெயிக்கிறாருங்கிறது தான் கதை. இது நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கேமராமேன், எடிட்டர் கிட்டத்தட்ட 8 months எவ்வளோ உட்காந்துருக்காப்புல. கேமராமேன் தேவா வந்து ஒரு நாளைக்கு 350 ஷாட்ஸ் எடுப்பார். 300 shots to 350 shots. விதவுட் பிரேக் நிறையா போகும். லெஃப்ட் திரும்பாலும் லெஃப்டில் இருப்பாங்க, ரைட்டில் திரும்ப இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்லி யூஸர். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எடிட்டில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் பேஸ்னால எல்லாமே லேயர்ஸில் எடிட் பண்ணோம். எதுவும் ஷூட் பண்ண வச்சு பண்ண முடியாது. லைட் ஷூட்டு, சிஜி ஷாட்டு ப்ளஸ் மேட் பெயிண்டிங்ஸு. அப்போ எடிட்டில் அடுக்கும்போது பார்த்தீங்கன்னா M2 தேவைப்பட்டது. அப்போது லேயர்ஸ் வச்சு ஒரு 5 லேயர் வச்சு பண்ணோம். அதனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 to 9 minutes ஆச்சு எடிட்டில். இதுதான். ஸோ தேங்க்யூ, உங்கள் ஆதரவு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம். இவருடைய உள்ளமும் உயரமும் ரொம்ப அழகானது. ரெட் ஃப்ளவர் படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த அஜய் ரத்னம் அவர்களை உங்கள் மனசில் பார்த்துட்டு பேச வைக்கிறோம். நடிகர் சங்கம் பொதுச் செயலாளர், சரித்திர நாயகன், புரட்சி தலைவர், என் வைரம் விஷால் சார் வந்தாவே அது வெற்றி தான். ஒரு பேர்லேயே இருக்கு, வி ஃபார் விக்ட்ரி. ஒரு அற்புதமான மேடை, அற்புதமான இன்னொரு வைரமான ஒரு இயக்குனர் வாசு சார், அதுவும் வி ஃபார் விக்ட்ரி. அடுத்தது நம்ம ஹீரோ விக்னேஷ் சார், வி ஃபார் விக்ட்ரி. நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அற்புதமான மேடை, விஜய் தலைவாசல், விஜய், ஜான் விஜய், எல்லாம் வி வி வி. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி மார்னிங். மாணிக்கம் சார் லவ்லி ப்ரொடியூசர். அதாவது மக்கள் மேலே நேசிக்கிறவங்க. 2 படம் எடுத்து இல்லை வேண்டாம், அது வந்து எனக்கு லெவல் இல்லை, ஒரு அற்புதமான படம் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லி இந்த படத்தை எடுத்தாரு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது, கண்டிப்பாக வெற்றி அடையும். ஆண்ட்ரூ சார் ரியல் கிளாரிட்டி. இந்த படத்தில் வந்து என்ன வேணுமோ ரொம்ப தெளிவாக எடுத்தார். ரெட் ஃப்ளவர் இல்லையா, சிகப்பு பூ, ஒரு பழைய படம் ஞாபகம் இருக்குது, சிகப்பு ரோஜாக்கள்.
அந்த சிகப்பு ரோஜாக்கால் மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைக்கணும். நிறைய பேர் உழைச்சி இருக்கிறாங்க. கண்டிப்பாக வாழ்த்துவோம். நன்றி.